உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு பங்குனி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். முதலில் கிரக நிலைகளை பார்க்கலாம். மேசமனையில் குரு பகவானும், கன்னிமனையில் ராகு பகவானும், ரிஷபமனையில் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலும், கும்பமனையில் 3 கிரகங்கள் இணைவு, அதாவது சனி, செவ்வாய், சுக்கிரன், அதே போல மீனமனையில் ராகு, சூரியன், புதன், இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்று இந்த மாதத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சி எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பங்குனி மாதம் 13ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி என்று புதன் பகவான் மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல இந்த புதன் பகவான் வக்ரமாக, அதாவது இந்த பங்குனி மாதம் 27ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி என்று மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமாக மீனமனைக்கு வந்து பெயர்ச்சியாக போகிறது. அதே போல சுக்கிர பகவான் இந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீனமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலத்துடன் அமர்ந்திருந்து தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலையும், எது நடந்தால் எது நடக்கும், எது நடக்காது அப்படிங்கிற விதத்தையும், எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது, அது குறிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது, அந்த 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து சனியுடன் சேர்ந்து 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ 9, 10ஆம் அதிபதிகள் இணைவு பெற்றாலே அங்க தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. அப்போ தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது. ஆனா என்ன, சனி செவ்வாய் 2 பேரும் இணைவு பெற்று உங்க ராசியை பார்க்கிறார்களவா, அப்போ அந்த சனி பார்த்தாலே கொஞ்சம் பிடிவாத தன்மை, கோபத்தன்மை, ஆக்ரோஷத்தன்மை இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீரத்தன்மை அதிகமா இருக்கும். ஆனா விவேகத்துடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கோபம், ஆக்ரோஷம், எடுத்தறிந்து பேசுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தடை செய்யணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதாவது விவேகத்துடன் நடந்து கொள்ளணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள், இதுவரைக்கு விற்பனையாகாத பொருள்கள் இருந்தன, அது விற்பனையாகக்கூடிய தன்மை, அதாவது தர்மம் செய்யக்கூடிய யோகங்கள், அதாவது நிறைய பேருக்கு சமூகத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் தன்மை கொடுக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டம், அதை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னா அது செவ்வாய் பகவான் சொல்லணும். ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசியை பார்ப்பது உங்களுக்கு நல்ல நிலைமைகள், அதாவது மற்றவர்கள், அதாவது பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள், உங்களை விட மேலே இருக்கிறவர்களுடைய தொடர்புகள், அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க பெறும். ஆனால் அது கோப பிடிவாதத்தை தடை செய்யணும். பிடிவாதம் அதாவது அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி பார்க்கிறார் அல்லவா, அப்போ இது எங்க பிடிவாதம் வரும்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள சார்ந்த விஷயங்கள் தான் செய்யலாம், இது வேண்டாம்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணி இது செய்யலாம் வேண்டாம் அப்படிங்கறத முடிவெடுக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஈகோ கிளாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார், சூரியன், புதன், அதாவது உங்க ராசி அதிபதியான சூரியனே போய் 8ல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ
எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ சூரியன் ராகுவோடு சேர்ந்துருக்கு. அப்போ எதிர்வினையாற்றக்கூடிய தன்மையை கொடுத்து விடும். அது எங்க பார்க்கிறாருன்னா இந்த குடும்பஸ்தானத்துல பார்க்கிறார். அப்போ தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்துக்கணும். எனக்கு கேது இருக்கார், ராகு கேதுக்களுடைய தொடர்பு. அப்ப இந்த ராகு கேதுன்னா அந்நியர்கள், அந்நிய மதம் சார்ந்தவர்கள். ஸோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் மூன்றாம் நபர்கள் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதை நீங்க வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருப்பது சிறப்பு. ஸோ இதை மட்டும் நீங்க இருந்தாலும் சரி, அதாவது குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை சார்ந்த விஷயத்திலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம், மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்போ குருவினுடைய பார்வையும் உங்க ராசியின் மீதும் 5ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தின் மீதும் பதிகிறது. அப்போ திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ இதுவரைக்கு ஒரு தடை, ஏன்னா நீங்க தான் குழம்பிட்டு இருப்பீங்களே, இந்த வரனை நம்ம ஏத்துக்கலாமா வேண்டாமா, இது நமக்கு ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள் வரும். ஆனா வந்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது சரி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் எங்க போய் அமர்கிறார்? 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்கார். அப்ப 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அப்ப திடீர் திருமண வாய்ப்புகள், திடீர் திருமணத்துக்கான, அதாவது இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குதல்லவா யாரு? குரு பகவான். அப்போ எதையும் செய்யலாம், எதையும் சமாளிக்கலாம், நான் செய்யறது கரெக்ட் அப்படிங்கிற அந்த தன்மையை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தால, சுக்கிரன் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அப்போ 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் கனெக்ட் ஆகிறதுனால அந்த 3ஆம் இடம் என்பது இந்த ஜாமீன் கையெழுத்து, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் முன்பின் தெரியாதவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அப்படி எதையா செஞ்சீங்கன்னா அதனுடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்திலும், அதாவது எந்த ஒரு இடத்தை வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் இந்த பத்திரப்பதிவு செய்யும் போது டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா புதனும் போய் 8ல் தான் உட்கார்ந்து இருக்கார். உங்க ராசிநாதனும் அங்கே 8ல் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அதே சமயத்தில் அந்த 3ஆம் அதிபதியும் அங்கே 8ல் போய் இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால 5ஆம் இடம் நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் நன்றாக படிப்பார். படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் குழந்தைகளோட சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் உங்களை விட்டு தள்ளி தூரத்தில் இருந்தாலும் இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ குழந்தைகள் நலன்ல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுப்பீங்க, குழந்தை பற்றி சிந்திப்பீங்க. குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அந்த தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம். ஏன் சொல்லனா, கடந்த காலத்தில் குரு அங்கே 9ல் தான் இருந்தார். ஆனா குரு ராகுவோடு பீடிக்கப்பட்டிருந்தார், குரு வக்ரமாக இருந்தார். ஆனா இப்போ குரு முழு பலத்துடன் வலிமையாக அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை தடை இருந்தவர்களுக்கு அந்த தடை நிவர்த்தியாகிறது. ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அப்போ குழந்தை பேரு, குழந்தைகள் நலன்கள், அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில்
பிரிந்து இருந்தவர்கள் எல்லாமே, இரத்த பந்தங்களோட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைகிறது. ராகு 8ல் இருக்கிறதுனால நீங்க வெளிநாடு செல்லணும், தன் குடும்பத்தை விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நான் சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலைகள் அமையும். அதாவது வெளிநாட்டு வேலை ஐடி செக்டரில் இருக்கிறீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை, நெடுநாளாக நான் ஒரு ஃபாரின்ல போய் அங்கே ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில தான் இந்த காலகட்டம் அமைகிறது. ஏன்னா புதன் பகவான் இந்த பங்குனி 13ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி அந்த புதன் பகவான் குருவோட இணைவு பெற்று வந்திருக்கார். அப்போ 8ஆம் அதிபதியோட அந்த குரு பகவான் 11ஆம் அதிபதி இணைவு பெற்று அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் வெளிநாட்டு வாய்ப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துக்கு உள்ள போகக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்ப சுக்கிரன் உச்ச பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம், அது 8ஆம் இடத்துல, அது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், திடீர் ஒப்பந்தங்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், அதில் ஜொலிக்கக்கூடிய தன்மைகள், இதுவரைக்கும் உங்க பெயர் வெளியில் தெரியாதவர்கள் பெயர் தெரியக்கூடிய தன்மை, ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. காதல் இருப்பவர்களுக்கு காதல் திருப்பணம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம், அதே சமயத்தில் திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய அந்த யோகங்கள் அல்லது அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 6ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால இதுவரைக்கும் இவங்க தான் நமக்கு குற்றம் செஞ்சவங்க, இவங்க தான் நம்மளுக்கு எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் என்று தெரியாதவர்கள் கூட இப்போ அவர்கள்தான் அப்படின்னு இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால, உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால தாயின் மூலமாக அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை, தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே, 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால, கேது அப்படிங்கிறது விநாயகமூர்த்தியை கும்பிடலாம், அல்லது சித்தர்கள், உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் வழிபடுவதன் மூலமாகவும், ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால துர்க்கை அம்மன் அல்லது அந்த உக்கிர தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய காளி, இந்த மாதிரி வழிபடும் போது நிச்சயமா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த, உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.